ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நேற்றே இந்த வாரம் தரும் வாராகி உனக்கு ஒரு நல்ல குறியை சொல்லி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கலான்னு வந்தேன். ஆனால் அதை தவற விட்டுவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இன்னைக்கே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. நீண்ட காலமாக நீ நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம தடையாவே இருந்தது எல்லாத்தையும் சரி செஞ்சு இப்போது உன் தடைகளை எல்லாம் விலக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துட்டேன். இனி எல்லாமே நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உன் மன கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியான வெற்றிகரமான நல்ல விஷயம் நடக்க போகுது. உனக்கான வாழ்க்கையில் இப்போது பொற்காலம் தொடங்கிவிட்டது என் செல்லமே. என் மேலே நம்பிக்கையோட நல்ல செயல்களை செய்யும் உனக்கு இனி உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வர தொடங்குவாங்க. என் அருள் உன் வாழ்வின் நடைபாதையாக மாறப்போகுது. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு மனசை சோர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தீன்னா எப்படி கவலைகள் உன்னை விட்டு போகும்? அந்த பிரச்சனைக்கும் முடிவு காலம் வராது என் செல்லமே. முதல்ல கவலைப்படுறத நிறுத்து. நேற்று நடந்தது நேத்தோடு போயிடுச்சுன்னு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. நேற்று நடந்ததை இன்னைக்கு மனசில் சுமந்து கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வேலைகளும் கடமைகளும் உனக்கு நிறைய இருக்கிறதல்லவா? அதை பற்றி யோசி, அதற்கான முயற்சிகளை செய். உன் மனசும் உனக்கான நேரமும் எப்போதுமே தேவையானதை பற்றி மட்டுமே சிந்திக்கும்படியாக பார்த்துக்கோ. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். உன் பொறுப்பை மட்டும் சரியாக செய்யக்கூடிய செல்ல பிள்ளையாக நீ இருந்தினா, உன் கடமைகளை சிறப்பாக செஞ்சினா, இனி தோல்வி ஒருபோதும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்துருவேன். என் அருளால் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எங்கே விழுந்தாலும், எவ்வளவு துன்பம் உனக்கு இருந்தாலும் அதை தாண்டி நீ புது வாழ்க்கையை துவங்கும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். என்னை நம்புனினா இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. தீயை தாண்டி உனக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய நெருப்பு வளையமாக உன்னை சுற்றி இந்த வராகி அம்மா இருக்கேன். தீன்னு நான் சொன்னது தீமைகளைத்தான். உனக்கு எதிராக நடக்கும் தீமைகளையும் உனக்கு எதிராக இருக்கும் மனுஷங்களையும் தாண்டி உனக்கை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக, நெருப்பு வளையமாக நான் இருந்து உனக்கான நல்லதை மட்டும் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனி எந்த துன்பமும் எந்த எதிரியும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்வின் ஒவ்வொரு இருளையும் போக்கி உனக்கான ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக இந்த வராகி அம்மா இருப்பேங்கிறத நம்பு. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஒப்படைச்சிரு. கவலை என்னும் இருட்டை விலக்கி, பயம் என்னும் நிழலை விலக்கி உனக்கு எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் இன்பம் மட்டுமே உனக்கு கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்லதை நான் நடத்தி வைக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளால் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும்படி நான் வழிகாட்ட போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது, என் ஆசீர்வாதமும் உன்னோடே இணைஞ்சு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையப்போகுது என் செல்லமே. இன்று முதல் என் மேலே நம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகிறேன். சில காலமாக உன் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளும் குழப்பங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மனக்குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வரவழைச்சிக்கோ. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ எதிர்மறையாக யோசிக்க வேண்டாம். உன் மனசில் நீ பட்ட வேதனைகளையும் கவலைகளையும் குழப்பங்களையும் பார்த்த இந்த வராகி அம்மா அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் சிந்தனைகளை வலுப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வர தயாராயிட்டேன். முதல்ல தீய எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தீபம் ஏற்றி என்னை நம்பிக்கையோட வழிபடு. அந்த தீபத்தின் ஒளியில்
நல்ல சக்தி தங்கி இருக்கும் என் செல்லமே. அந்த தீப ஒளியை நீ பார்க்கும்போது அதில் இந்த வராகி அம்மாவின் உருவத்தை மனசில் நினச்சிக்கோ. ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வந்து உன் உள்ளத்திலிருந்து இருளையெல்லாம் களைத்தெறிவேன். உன் இதயத்துக்குள்ளே நான் குடியேறி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை உயர்த்த நான் இருக்கும்போது, உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இப்போது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு உறவுகளும் என் ஏற்பாடுபடி என் திட்டப்படி தான் உன்னை வந்து பார்க்குறாங்க. நீ பழகுகிற சில உறவுகள் உனக்கு பாடமாகவும் இருப்பாங்க, சில பேர் உனக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பாங்க. அதாவது நல்லதை செய்பவர்கள் ஆசீர்வாதமாக வந்து சேர்ந்தவர்கள், கெட்டதை செய்கிறவங்க உனக்கு அனுபவ பாடமாக வந்தவர்கள். மொத்தத்தில் நீ யாரை சந்திக்கிற, யார் மூலமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிற அனைத்தையும் நான் தான் திட்டம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. உனக்கு தாயாகவும் தோழியாகவும் தெய்வமாகவும் இருக்கும் இந்த வராகி அம்மா எப்போதும் என் கரங்களால் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு உண்மையான உறவாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் தவறுகளையும் கஷ்டங்களையும் உன் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே என் செல்ல பிள்ளையான உன்னை யார் முன்பாகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ அனுபவித்த துன்பங்களையும் கர்ம வினைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கு மன தெளிவையும் அமைதியையும் நான் கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை என் கைகளில் தான் இருக்கிறது. நீ கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு இந்த வரம் தரும் வராகியை விட மிஞ்சிய தெய்வம் எதுவும் இல்லை. வராகி என்றாலே வரம் தருபவள் தானே. நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு வரமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்டும் தெய்வமாக நான் இருப்பேன். நான் இப்போது உனக்கு கொடுக்கும் சோதனைகளையெல்லாம் நினச்சி துவண்டு போகாதே. எல்லா சோதனைகளும் உன்னை உயர்த்துவதற்காகவே வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் நிலச்சி இருக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். என்னை நம்பும் மனிதர்களுக்கு நான் சில நேரங்களில் கசப்பான மாத்திரையை போல கஷ்டமான அனுபவங்களை கொடுப்பது வெறுப்பினால் அல்ல. அந்த மருந்து, அந்த கசப்பான கஷ்டமான விஷயங்கள் உன்னை குணப்படுத்தி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும் என்பதற்காக தான். இப்படி எல்லாவற்றையும் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருவதற்காகவே நான் செய்கிறேன். எல்லா விஷயம் நான் எதை செஞ்சாலும் அது நிச்சயம் நல்லதுக்காகவே இருக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் இப்போது என் அருளை அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வந்திருக்கேன். நீ அனுபவிச்சுட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. விதிங்கிறது நான் எழுதி வச்ச ஒரு கோடு தான். அந்த கோட்டை தாண்டி உன் தலைவிதியை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் உயரத்தை கொடுத்து உன்னை எழுப்பி உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். உன் மன உறுதிக்கு ஏற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நான் அமைச்சு கொடுப்பேன்னு செல்லமே. நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இருந்து இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. நீ செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க நினைக்காதே. எந்திரிச்சு தைரியமாக தொடர்ந்து முன்னாடி போய்கிட்டே இரு. உன் பக்கத்திலேயே நான் இருந்து என் அருளாலும் என் வழிகாட்டுதலாலும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன். நீ என்ன நினைக்கிறியோ, எப்படி நினைக்கிறியோ அதற்கேற்றார் போலவே உன் வாழ்க்கை மாறிவிடும். அதனால் நல்ல எண்ணம் கொண்ட மனசோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறு. உனக்கு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளே நடக்கும் என இப்போதே உனக்கு நல்ல குறி சொல்லுகிறேன் என் செல்லமே. தினமும் நீ எப்போதுமே எனக்கு நன்மை மட்டுமே நினைக்கும்னு நம்பிக்கையோடு நினச்சினா ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு அள்ளி கொடுத்து அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நிஜமாக்குவேன். நீ நினைக்கிற எல்லாவற்றையும் நல்லதாகவே நினைப்பதால உன் வாழ்க்கைக்கால நல்ல பலன்கள் உண்டாகும். இனி ஒவ்வொரு நாளும் நீ எதுக்காகவும் பயப்படாத, கவலைப்படாத. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றியை பெறுவாய். உன் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்து உனக்கு உயர்வையும் வெற்றியையும் தரப்போகிறேன். உன் கண்ணு முன்னால் இருக்கும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி பயப்பட வேணாம். இருள் சூழ்ந்த நேரங்களிலும் கூட உனக்கு ஒளியாக நான் இருப்பேன் என் செல்லமே. என்னை நம்பி நீ தைரியமாக முன்னால் போனினா உன் வாழ்க்கையில் தானாகவே வளமும் பாக்கியமும் அமைதியும் சந்தோஷமும் வந்து சேரும். உன் மனசில் இருக்க சின்ன சின்ன ஆசைகளை கூட
பெரிய கனவாக நான் நிறைவேற்றி மாற்றி காட்டுறேன். நீ கனவு கண்ட வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. உன்னை பாதுகாத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் தகுந்த நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தாலே எல்லாம் சரியாகிவிடும். மன நிம்மதி இல்லையேன்னு கவலைப்படாத. உனக்கு தகுதியும் திறமையும் நிறைய இருக்கு. அதன் மூலமாக நீ நிச்சயம் நல்லபடியாக வாழ்க்கையில் உயர்வை நோக்கி நகர்ந்து போவாய். உனக்கு நல்ல வேலை நீ எதிர்பார்ப்பது போலவே கிடச்சி அதன் மூலமாக நல்ல வருமானமும் உண்டாகி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிற. எப்போதுமே எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு நேர்மறையாக நினச்சினா அதன் மூலமாக நல்ல பலன்கள் உனக்கு வரும். யாரை சந்தித்தாலும் தைரியமாக பேசு. எதுக்காகவும் தயங்கவோ பயப்படவோ வேண்டாம். நீ மலை போல பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க பூதாகரமான பிரச்சனைகளை கூட என் அருளால் பனிக்கட்டி போல கரைய செய்வேனேன்னு செல்லமே. பனிக்கட்டி எப்படி உருகி உருகி தண்ணீராக மாறி கடைசியில் காணாமலும் போகுதோ அதே போல் உன் பிரச்சனைகளெல்லாம் சிறுசாகி கரைஞ்சு காணாமல் மறைஞ்சும் போக போகுது. நீ கேட்ட ஒவ்வொன்றையும் இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இந்த வருடத்துக்குள் என் வராகியம்மா எனக்கான வரத்தை கொடுத்து விட்டாள் என நீ நம்பிக்கையோடு எல்லாரோடும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளும்படி நீ கேட்டது அனைத்தையும் நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உனக்கு ஆறுதலாக துணையாக அன்பாக பாசமாக இந்த வராகியம்மா இருக்கேன்றதை நீ மறந்துடாத. உன் வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறியோ எதை ஆசைப்படுகிறாயோ அது அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எது உனக்கு வேணும்னாலும் அதை யாரிடமும் எதிர்பார்க்காம நேராக என்கிட்ட வந்து கேளு. சில விஷயங்களை நீ கேட்காம மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் கூட உன் தேவை அறிந்து உன் முகம் அறிந்து உன் மனம் அறிந்து உனக்கான நல்லதை நானே உன் கைகளில் கொடுத்துருவேன். உனக்கு வலிமையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கேற்ற வெற்றியை தரப்போகிறேன். நீ செய்த நன்மைகளும் நல்ல விஷயங்களும் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும் நீ நல்லபடியாக வாழ்க்கையில் உயரப் போகிறாய்.